கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். Genesis 12:7. So he built an altar that to the Lord who had appeared to him என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது என்பது கர்த்தர் தனக்கு தரிசனமாகி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்த பொழுது, அதாவது ஆபிரகாம் சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது கர்த்தருக்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வாசிக்கிறோம். பலிபீடம் பலி செலுத்துவதற்காக கட்டப்படுகிறது. இன்றைய திருச்சபையிலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை என்று பவுலடியார் எழுதுகிறதை வாசிக்கிறோம். ஆல்டர், பலிபீடம் என்பது சிலுவையின் அடையாளமாக, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியானதினால், நமக்காக மரித்ததினாலே நாம் பரம கானானுக்குள் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை, அதாவது நித்திய ஜீவனை அழிப்பேன் என்கின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. இதை ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினதின் மூலமாக இங்கே நாம் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் நமக்கென்று பரம கானானை வைத்திருக்கிறார். ஆகவே இயேசு நமக்காக பலியானார் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.